ஹோலி பைட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புனித மரிய மகதலேனாள் அந்த அம்மாவை பற்றி தான். அவங்களுடைய அந்த புனித பண்டங்கள்னு சொல்லக்கூடிய அவருடைய எலும்புகளை வந்து கண்டுபிடிச்சி பாதுகாக்கப்பட்டு வருது. இயேசுவோடு வாழ்ந்தவங்க 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த புனிதை, அவர் இயேசுவால் மனமாற்றப்பட்டு 7 பேய்கள் அவங்க உடம்புலேருந்து ஓட்டப்பட்டவர். ஆனாலும் அதுக்கப்புறம் இயேசுக்காகவே வாழ்ந்தவர். இயேசு உயிர்த்தெழுந்ததை முதல் பார்த்து அறிவித்தவர் இவர் தான். அந்த புனிதரோட உடல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய ரிலிக்ஸை வந்து ஒவ்வொரு ஊரில் பாதுகாக்கப்படுது. அவருடைய தலையை வந்து ஒரு கோல்டன் இதில் வந்து பொதிக்கப்பட்டு அவருடைய எலும்பு, அதாவது ஸ்கல்லுன்னு சொல்லக்கூடிய மண்டை ஓட்டை வந்து பஸ்லிக்காவில் வந்து ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பௌமின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ்லிக்காவில் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது. அதே மாதிரி ஃபுட் போன்ஸ், அவங்களோட கால் எலும்புகள் வந்து சென்ட் ஜுவானி டே ஃப்ளாரண்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமஸான ரோம நகரில் இருக்கக்குள்ள கோயிலில் வந்து அவர் பாதுகாக்கப்பட்டு வருது. அவருடைய இடது கை அந்த எலும்பை வந்து சைமனோ பெட்ரா மொனஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு துறவர சபையில் வந்து கிரீஸ் நாசிஸ் என்ற துறவர சபையில் மவுண்ட் அத்தோஸ்ன்ற இடத்துல பாதுகாக்கப்பட்டு வருது. இன்னும் பல எலும்புகள், அதாவது அவருடைய பற்கள், அதெல்லாம் வந்து ஃப்ரான்ஸில் அப்படின்ற இடத்துல மெட்ரோபாலிட்டன் மியூசியமில் வந்து பாதுகாக்கப்பட்டு வர்றதா வந்து கருதப்படுது. 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விபச்சார பெண்ணாக கைப்பற்றப்பட்ட அந்த மகளை ஆண்டவர் மன்னித்து அவங்களுக்கு வந்து ஒரு மீட்பை கொடுத்து அவங்கள புனிதத்தன்மைக்கு உயர்த்தி இன்றைக்கி அந்த அம்மாவோட உடலும் அந்த அம்மாவோட இது 2025 ஆண்டுகள்னாக்க இந்நேரம் அது வந்து சாம்பலாக போயிருக்கக்கூடிய ஒரு மண்ணோட மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்றைக்கும் அந்த எலும்புகள் அழியாகாமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது. பிரைஸ் தி லார்ட்.